எனக்கு பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 34:8 ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவம் அப்படி தான் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாம் பற்றி கொண்டு அதன்படி நாம் வாழ்கிற பொழுது அதுதான் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற ஒரு காரியம். How can we experience that God is good? Only when we experience the word of God in our life and the fruits of all such things that are given by God through His word. அதுதான் ருசித்து பார்க்குற ஒரு காரியம். வீட்டில் ஒரு நல்ல சமையல் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குதா, அதில் உப்புலாம் இருக்குதா, உரப்புலாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அதுபோலவே அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ நல்லவர், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். பார்த்தீங்களா? we should taste every day how sweet is the Lord. அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களுக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் அல்லவா? நாம் விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது விசுவாசம் சொல்கிறது, விசுவாசத்தோடு நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். நீ விசுவாசித்தால், விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்கிறோம். வாட் எவர் வி ஆஸ்க் in the name of Lord Jesus Christ, through faith we receive such things. அதுதான் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற காரியம். ருசித்து பார்த்த உடனே வெரி குட், நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா? தட் மீன்ஸ் he has blessed us, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர், நாம் வேண்டிக் கொண்டபடியே, நாம் விரும்புகிறபடியே. அப்போது அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் அவரை தேடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். அடுத்த பகுதியை பாருங்கள். 34:8 அடுத்த பகுதியை பார்க்கிற பொழுது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அப்போ நம்பிக்கை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்பிக்கை தான் நம்மை பாக்கியவானாய், பாக்கியவதியாய் மாற்றுகிறது. ஸோ கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி கர்த்தரின் வார்த்தையின்படி நட, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இரு. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் இருப்பாய். இந்த காலை வேளையில் முதலாவது கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை ருசித்து பார்க்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது அவர் நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, பிளஸட் பீப்புளாக நம்மை நடத்துகிறார் பாருங்கள். அது ரெண்டாவது ஒரு நன்மை பாருங்கள். ஸோ when we obey the commands of the word of God, what happens? We can experience everything in our life. அவைகளெல்லாம் நமக்கு நன்மையாகவே இருக்கும். மற்றுமல்ல, அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொடுப்பதோடு மாத்திரமில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியிலே அது நம்மை நடத்தும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி இருந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்தும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க சொன்ன வார்த்தையின்படியாய் நாங்கள் ஆண்டவரே வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். ருசித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் நன்மையான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீரா? மாத்திரமல்ல, உண்மையில் நாங்கள் நம்பிக்கையை வைக்கிற பொழுது இந்த பூமியில் எங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.